ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். தோழர் வணக்கம். கருத்தியல் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவர் பாலிடிக்ஸ் அரசியல் குறித்து நீங்கள் விரிவாக நிறைய சொல்கிறீங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கருத்தியல் அடிப்படையில் நீட்டு வேணாங்கிறத தமிழ்நாடு சொல்லுச்சு. இப்போ ஷிண்டே சொல்கிறாரு நீட்டை எடுத்துருங்க. அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஒரே நாடு ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? நீட் எடுக்கிறது தான். இதில் தாண்டா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழிலாம் கிடையாது. ஒரே நாடு ஒரே கோரிக்கை, நீட் இல்லா இந்தியா. இதை சொல்லியிருப்பவர் தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் கிடையாது, இல்லை கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரி இல்லை. அகிலேஷ் யாதவ் ஹிந்தி பெல்ட்டு கவு பெல்ட்டிலேருந்து நீட்டுக்கு எதிரானது ஒரு குரல் வந்திருக்கு. ஏன்னா இந்த நீட்டுங்கிறதையே எப்படியான பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஹிந்தி பெல்ட்டுக்கு சார்பான ஒன்று, மாநில உணர்வை மாநில உரிமைகளை நசுக்குவதற்கான ஒன்று. இதன் மூலமாக தான் இவன் நான் ஹிந்தி ஸ்ட்ரீட்டை கைப்பற்றுறான்னு இன்னொரு அரசியலும் இதில் நீட்டில் பேசினாங்க. இப்போ ஒரு ஹிந்தி பெல்ட்டில் இருந்து அகிலேஷ் யாதவ் மாதிரி ஒருவர் ரொம்ப வெளிப்படையாக நீட்டை எடுத்துருங்க அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டின் குரலாக ஒழிப்பதையும், ஏற்கனவே ஷிண்டே அந்த குரலை ஒழித்ததையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கோரிக்கைகள் இது நியாயமான கோரிக்கைகள். இது மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். படிக்கிற பையன் நல்லா படித்து மார்க் எடுக்கிறது, மருத்துவர் ஆகணுன்ற கனவு, அந்த கனவுல மண்ணள்ளி போடுறது தான் இந்த நீட்டு திட்டமானது. இப்போது ஒரு டாக்டர் ஆகணும்னா இவ்வளோ என்ட்ரன்ஸ் வைக்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்களாம் எம்பி ஆகிருக்கிறீங்க, நீங்களாம் எத்தனை என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க? உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? அப்போ உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கக்கூடாது. கைதானவன், கை துப்பாக்கி வச்சு வானத்தை பார்த்து சுட்டவன், எதிரில் சுட்டவன், இடத்த மடக்கிறவங்க, கல்வி நிறுவனன்ற பேரில் கொள்ளையடிக்கிறவங்க, ஆஸ்பத்திரி நடத்தி மக்களுக்கு அதிகமாக பில்லு போடுறவங்க, குவாரி நடத்துகிறவங்க, ஆற்று மண் அள்ளுறவங்க, டிராக்டர் ஊழல் பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் பாலியல் வழக்கு அதை மாதிரி தான் பாருங்கள். ரேப்பு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க, பாலியல் வழக்கில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம். அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தண்டனை பெற்றால்தான் நிற்க முடியாது. இது சட்டம். ஆனால் ஒரு மாணவி படிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு எழுதுனா ஒரு இவ்வளோ பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களால் தேர்தல் நடத்துக்கும் உங்களால் முடியல, தேர்வு நடத்துறதுக்கும் அவங்களால முடியல. எதுக்கு வம்படியாக பொய் சொல்லிக்கிட்டு கோர்ட்டு கேள்வி கேட்குது, இந்த கட்சிகளோட சேர்த்து கோர்ட்டு கேட்குது. கோர்ட்டு சொல்லுது நீட்டோட கண்ணியம் மோசமாகி போயிருக்கு. சாங்டிட்டி எங்கே? கல்வித்துறைனா அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு முறை இருக்கணும். எங்கே முறை எங்கே கண்ணியம்? எதுவுமே இல்லையா? இப்படி எல்லாமே தேர்தல் நடத்துன்னு கோர்ட்டு கேட்குது. அப்போ இவ்வளோ பேர் கேட்டும் இன்னும் நான் நீட்டை நடத்தி தான் ஆகனா, அப்போ இங்கே பிரச்சனை இருக்குது. என்னென்னா நான் நினைக்கிறதா செய்வேன். உங்களோட பிரச்சனை, உங்களோட வலி, உங்கள் வீட்டில் குழந்தைங்க நீட் தேர்வு எழுதி டிப்ரெஷனில் செத்து போச்சுன்னா அந்த சாவுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கடந்து போகிற அது திமிரு. இது கொழுப்புன்னுவாங்க. இது அதாவது மாணவிகள் கோரிக்கை. நீங்கள் அரசியல்வாதியெல்லாம் விட்ருங்க. ஒரு காலையில் நேற்று கூட ஒரு பதிவு ஒன்று வந்துச்சு. ஒரு மாணவி ஒன்று சொல்லுது, இந்தியில் சொல்லுது, இது 3வது முறை நான் எழுதுகிறேன், என் கணிப்பு பிரகாரம் நான் 715லேருந்து 700 வருவேன் 720க்கு. ஆனால் என் கோடிங் ஷீட்டு OMR ஷீட்டு கிழிஞ்சு போச்சு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலை. மற்றவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துச்சு, என் ரிசல்ட் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறாங்க, எங்கள் அப்பா எனக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க, ஆனால் நான் டிப்ரெஷனில் இல்லை, நான் அழுவலை, ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குது, இது 3வது வருஷம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம், எங்கள் மாமா சுப்ரீம் கோர்ட் லாயரு, அதனால் அவர் கோர்ட்டுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம் பாப்பா சொல்கிறாரு, நான் தேர்வு எழுதணுமா இல்லை நான் கோர்ட்டுக்கு போகணுமா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குது. இந்த குழந்தை கேட்குற கேள்வி நம்ம அனிதாவையே பார்த்தோம். அனிதா பார்த்து நம்ம கண்ணெல்லாம் அழுது வீங்கி போய் அதனால் இதை பார்க்கும்போதும் எங்கே இன்னொரு அனிதாவை உருவாக்கி விட்டுருவாங்களோன்னு பயம் வருது. ஒரு குழந்தைங்க அதாவதுங்க ஏதாவது கஞ்சா பொட்டலம் வித்துன்னு முடிய கட்டிங்காக பண்ணிட்டு சுற்றுறவெல்லாம் பைக்கில் சுற்றுறான், அவனெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் படிக்கிற பசங்களுக்கு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸு, இந்த என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸு, கம்மல் போட்டுன்னு போகக்கூடாது, உள்ளாடை செக் பண்ணணும், செருப்பு போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இவ்வளவு பண்ணிட்டு டாக்டர் படிக்க நினைக்கிறவன் குற்றவாளி. இவ்வளோ படிக்கிற குழந்தைகளுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த தேர்வு மார்க்கு இது கொடுக்குறாமாங்க, அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர், ஏது கிரேஸ் மார்க் ஏது, என்ன ஏது நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ண மாட்டீங்க. போட்டு 67 பேராக மொதல் ரேங்க் எடுப்பாங்க. டெல்லி மருத்துவமனை எய்ம்ஸு ஃபஸ்ட்டு, அங்கே இருக்கிறது 50 சீட்டு ப்ளஸ் இன்னொரு 7 ஏதோ, அது அந்த ஃபஸ்ட் ரேங்க் எல்லாரும் அங்கே தான் கேட்பான். அப்போ யார் ஃபஸ்ட் ரேங்க்கு யார் 2ன்னு தெரியல. இப்படி ஒரு தேர்வு நடத்திருக்கு. அதனால தான் மகாராஷ்டிரத்துலேருந்து பிரச்சனை, உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரச்சனை, கர்நாடகத்திலேருந்து பிரச்சனை, கேரளா கேட்கவே வேணாம். கேரளா
அனிதாவோட மார்க் ஷீட் எடுத்து இப்போ அவங்க விவாதம் பண்றாங்க. டே 100க்கு இந்த புள்ள எவ்வளவு மார்க் வாங்கி இந்த புள்ளையாடா டாக்டருக்கு தகுதி இல்லாத இந்த புள்ளையாடா டாக்டருக்கு வாயில போட்டிட்டீங்களாடா பாவின்னு இங்க இருக்கிற மலையாள சகோதரர்கள் கேட்குறாங்க. 98, 99, 100. இப்போ அனிதாவோட கிராமத்துக்கு, அனிதா வீடை பார்க்காதீங்க, அனிதாவோட கிராமத்துக்கு போனாவே ஓலை கொட்டா, ஆமா, சொருகு ஓடு, அரியலூர் ரொம்ப அரியல். அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குடும்பத்துல இருந்து வர டாக்டரை நீங்க கெடுக்கல, ஒரு ஊருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டாக்டர், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு டாக்டர். அப்போ இதுதானே சமூக நீதி, இதுதானே வளர்ச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி படித்தவர்களோ படிக்காத மேதைகள்லாம் வந்து இதுதானே பண்ணிட்டு போனாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுனால வந்து நீங்க பண்ண வேலை என்னன்னா அல்ப ஆசை. தமிழகத்துல வந்து இவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த சீட்டை வந்து எல்லாம் தமிழ் பசங்க எடுத்துட்டு போயிடுது, படிச்சு மார்க் எடுத்து. இதை நம்ம எப்படி கை விட்டு எடுக்கிறது? இது எப்படி நம்ம இது பண்ணுறது? இது நீட்டோட இன்னொரு விஷயம் உதாரணம் நான் சொல்கிறேன். எய்ம்ஸ் 2015 ஒரே வருஷத்தில் கொரக்பூருக்கும் மதுரைக்கும் எய்ம்ஸ் அறிவிக்கிறாருங்க அமைச்சர் பிரதமர். கொரக்பூரில் 2019 உத்தரப்பிரதேசில் 125 சீட்டு கொடுத்துட்டு கட்டடம் வந்துடுச்சு, மருத்துவமனை நடக்குது, பசங்க படிக்கிறாங்க. ஆனால் இதே மதுரை எய்ம்ஸு இன்னும் ஆஸ்பத்திரி வரல, 50 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசமும் தமிழகமும் மருத்துவ படிப்பில் ஒன்றா நிகரா? நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்றதுக்கோசரம் நான் கேட்கல, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா யாரானா மொத்த இந்தியாவில் தமிழ்நாடுன்னு. மெடிக்கல் டூரிசமும் இங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கட்டடமும் கட்டி கொடுக்க மாட்டீங்க, சீட்டையும் 50 சீட்டு கொடுத்துட்டு ராமநாத மருத்துவக் கல்லூரியில் போய் பசங்க படிக்குது. ஆமாம், செவுரு கிடையாது தோழர், பீரோ மாதிரி வச்சு பலகை மாதிரி வச்சு மருத்துவத்துக்கு படிக்கிற மாணவர்களை அங்கே வச்சு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் இந்த அவலம்? ஒன்று. ரெண்டாவது, பாப்புலேஷன் வைஸ் பாருங்க, தமிழகத்துக்கு வந்து இவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, மெடிக்கல் சீட்டு நம்பர் வந்து கணிசம். இவங்க சொல்லுவாங்க நாங்கள் 10 எடப்பாடியார் பீரியடில் 10 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் இது வந்து சாதனை கிடையாது. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வரீங்க, எல்லாம் வரீங்க, தனியார் வந்துட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போ எய்ம்ஸ் சீட் ஆகட்டும், இல்லை நீட்டு போன்ற விஷயம் ஆகட்டும், இல்லை மருத்துவ விஷயங்களில் தமிழ்நாடு விஷயத்துங்களை தலையிடுறது. அதுக்கப்புறம் இது பத்தாதுன்னு நெக்ஸ்ட் வேறு இன்னொரு எக்ஸாம் வேறு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சியில் சட்டத்தினால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு வக்கீலங்களுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கூட கொண்டு வந்து, அதுக்கப்புறமா வக்கீலங்களுக்கும் இன்னும் அந்த மாதிரி தேர்வெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இந்தியில் சட்டத்தை வேற 3 சட்டத்தை மாற்றி வச்சிங்க. என்ன பொருள்? அதனால நீங்கள் இந்தியில் பேர் மாற்றம் பண்ணதுனாலையோ, இல்லை 302ன்றது 300, 420ன்றது 440 மாற்றதுனால 420 பண்ணக்கூடிய ஃபோர்ஜரி மாறிடுவானா? திருடன் திருந்திடுவானா? சமஸ்கிருதத்தில் பேர் வச்சதுனால என்ன புரிதல்? இது எதுவுமே புரியாமல் இருக்கு. அதனால அகிலேஷ் யாதவ் வைக்கிற அந்த ஒரு கோரிக்கை இருக்குல்ல, இதுதான் ஒரே நாடு ஒரே திட்டம், அது நியாயமான கோரிக்கைகள். உதயநிதி ஸ்டாலின் இதை கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு கையெழுத்தில் ஒரு இது எங்களுக்கு ரகசியம் தெரியணும், உங்கள் ரகசியம் வேளாவில் ஏதோ நேரம் நல்லா இருக்கு, நீட்டு தானா வந்து பிரச்சனை பெருசாகி வருது, கையில பிடிக்கூடாது, புறப்பட்டு டெல்லி போங்க. இங்க இருந்து ரிப்பன் வெட்டி என்ன பண்ண போறீங்க? ஐயா அங்க போய் அங்க ஒரு 10 நாள் போராட்டம் பண்ணுங்க, உட்காருங்க, மௌன புரட்சி பண்ணுங்க, இல்ல காந்தி சிலைக்கு முன்னாடி அங்கேயே ஒரு 2 நாள் தர்ணா பண்ணுங்க, இல்ல அங்கேயே ஒரு துணியை போட்டு படுத்து தூங்குங்க. இது ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனையே ஆகட்டும். பிரச்சனை தான், இந்திய பிரச்சனை தான் இது. இன்னும் பிரச்சனை எப்படி? விவசாயிகள் போராட்டம் கடைசியா எந்த கட்சிக்காரர்களும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வாங்கி தரல. விவசாயிகளே போராட்டம் பண்ணி, விவசாயிகளே உயிர் தியாகம் பண்ணி அதை மீட்டெடுத்தாங்க. விவசாயிகள் மசோதா சட்டத்தை ரத்து பண்ணது, பஞ்சாப் தேர்தல் வேற வரனால பயந்து போய் வேற வழி இல்லாம கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு அரசியல் அழுத்தம் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீட்டும் வந்து ரத்தாயிடும். கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்பிக்கையும் மக்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. நீட் ரத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், இந்த தேர்தல் முறைகள் குறித்து விமர்சனங்கள் இன்னைக்கு உலகளாவிய அளவில் பேசுகிறாங்க. இவிஎம் குறித்து பொன்ராஜ் அவர்கள் இது பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறாங்கங்கிற மாதிரி போய் இன்னைக்கு எலான் மாஸ்க் வந்து பேசியிருக்காரு. இவிஎம்மை தடை செய்யப்பா, அது ஈஸியாக ஹியூமனும் பண்ணிடலாம், மிஷினும் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு எலான் மாஸ்க்கு பேசக்கூடியவருக்கு. எலான் மாஸ்க்லாம் மோடிக்கு ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே ஐயாவுக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க, நெருக்கமானவங்க தான். அவரே பேசக்கூடிய நிலை வந்திருக்காரு. ராகுல் காந்தி பிடிச்சிக்கிட்டாரு இந்த பாயிண்ட்டை, பாருங்கள் நாங்கள் சொன்னது எலான் மாஸ்கே சொல்கிறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த 48 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சது அது ஒரு பெரிய சிக்கலாகி ஓடிபியை வந்து வேட்பாளருக்கு சொந்தக்காரருக்கே அந்த ஓடிபி அனுப்பியிருக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இது அடிப்படையில் அதையும் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இவிஎம்மையும்? இல்லை, இவிஎம்லாம் ரத்துலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து ஜனநாயக பிரச்சனைகள், மக்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம போய் பிஜேபி கிட்ட கேட்டால் பிஜேபி செய்கிறது கிடையாது.
இப்போ பிஜேபி கிட்ட இதை எதிர்பார்க்கறதோ, பிஜேபியை குறை சொல்றதோ, இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனம் பண்ணுவதோ, இல்லை அந்த இவிஎம் மிஷினை குறை சொல்றதோ எதுவும் புண்ணியமும் இல்லை. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தரமான மனிதர்கள்கிட்டயோ இல்லை நல்ல அதிகாரிகள்கிட்டயோ நிர்வாகம் இல்லைன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கும். இப்போது இவிஎம் மிஷின் விட்டுருங்க, பொட்டி இருக்கு, கள்ள ஓட்டுன்றது இல்லாத ஒரு விஷயமா, இல்லை ஓட்டு பெட்டி திருடின்னு போயிடுறாங்க, இல்லை ஓட்டு என்னும்போது இங்க் எடுத்து ஊற்றிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். அப்போது அரசியல் தவறுகள் இல்லை தேர்தல் நேர தவறுகளை வந்து திருத்தறதுக்குன்றது வந்து எதிர்கட்சிகளோட வலிமை முக்கியம். இப்போது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி உண்மையிலே வந்து எடுத்துகிட்டு வரணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த முன்னாடி கேள்வியில் நம்ம பேசணும், இந்த 6 சட்டமன்ற தேர்தலில் தான் அவங்க கவனம் செலுத்தும். இவிஎம் வைக்கட்டும், ஆட்டுக்குட்டியை வைக்கட்டும், எதனா வைக்கட்டும், நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், நம்ம எப்படி ரிசோர்ஸை சரி பண்ண போகிறோம், அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குப்பெட்டிக்கு மாறுறீங்களோ எது பண்ணுறீங்களோ இருக்கு. வாக்குப்பெட்டி பண்ணாலுங்க பாஜக என்ன பண்ணியிருக்குன்றதை பார்க்கணும். மூல செலவை செய்து நிறைய பேரை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சில நிறுவனங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சில நிர்வாக முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பாஜக என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களோட சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்களை நிறுவியிருக்காங்க. அந்த ஆட்கள் தான் தப்பு, அந்த உபகரணம் கிடையாது. இப்போ இவிஎம் வந்துட்டு ஒரு நல்ல ஆளுகிட்ட கொடுத்தா அது நல்லபடியா ரிசல்ட்டை சொல்லும். அந்த இவிஎம் எடுத்துட்டு போய் நீங்க ஒரு கெட்ட ஆளுகிட்ட கொடுத்தீங்கன்னா கெட்டபடியா ஹேக் பண்ண தான் செய்வான். அங்க பிரச்சனை வந்து இவிஎம்ல இல்லை, அதை கையாளுற ஆளுகிட்ட இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னா, நீங்க தேர்தல் ஆணையரை எதிர்கட்சியும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் ஆளுகட்சியும் சேர்த்து முடிவெடுக்கணுன்ற அந்த ஒரு சட்ட சரத்து இருந்தது பாருங்க, அதை மீட்டெடுத்து முதல்ல சரி செய்யணும். எலெக்ஷன் கமிஷனர் நேர்மையான ஆளா மாறினாதான் இதற்கு தீர்வு. மற்றபடி கோர்ட்டுக்கு போய் மிஷினை மாற்றி இல்லை பெட்டியை வைத்தாலோ திருப்பி மறுபடியும் ஏமாத்த வேலை தகுதித்துவம் தான் நடக்கும். அப்போது காங்கிரஸ் கட்சியோ இல்லை இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரர்கள் தலைவர்கள் என்ன பண்ணணும்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அந்த நம்பகத்தன்மையும் ஒரு நடுநிலையும் நீதிமன்றத்துக்கு எப்படி ஒரு மாண்பு இருக்கும் அந்த மாதிரி அந்த மாண்பு இதுக்கும் வரணும்னா அதுக்கு ஒரு சில அரசியல் மாற்றங்கள் வரணும். உதாரணத்துக்கு இனிமேல்ட்டு தேர்தல் ஆணையரை வந்துட்டு ஆளுகின்ற அரசு, எதிர்கட்சி, உச்சநீதிமன்றம் இந்த 3 பேர் சேர்த்து அந்த கன்சென்சஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணும். அவங்களுக்கு ஜனாதிபதி பதவியேற்பு பண்ணி வைத்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி அழுத்தங்களை இதுதான் பண்ணணும். இது பண்ணாதான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து விடுவிக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தவறுகள், இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் நடக்கும். மிஷின்ல வந்து பிரச்சனை இல்லைங்க, ஓட்டு எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஓட்டு சதவீதம் ஏறு, இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயம். நபர்கிட்ட பிரச்சனை இருக்கு, அந்த இடத்த தீர்மானிக்கிற இடத்துல நபர்கிட்ட தான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 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 தீய புத்தி இருக்கிறவன் அந்த பதவியில் இருக்கிறான் பாருங்க, அதுதான் பிரச்சனை. கணினி கிடையாது, மின்பொருள் கிடையாது. நல்லவங்க கிட்ட இருந்தா இப்போ ஒரு ஒரு அது வந்து ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் நல்லவங்க இயக்குனா நல்லபடி நடக்கும், கெட்டவங்க இயக்குனா கெட்டபடி இயக்கும். நீங்க டிவைஸை மாத்திட்டு அந்த கெட்டவனை அங்கேயே வச்சிருந்தா மற்றது மாறும்னா மாறாது. அப்புறம் வாக்குப்பெட்டின்னு ஃபாஸ்டா எண்ணும் போதே அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. இன்னும் ஒரு 3 நாள் எண்றீங்க, 2 நாள் ஓட்டு எண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பாஜக என்னென்னலாம் பண்ணும், நைட்டோட நைட்டா அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாத்துவாங்க. வால்யூம் ஜாஸ்தி. இதுனா வந்து 2வது ரவுண்ட் எண்ணும் போது மார்ஜின் பெருசா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது. அது அப்படி கிடையாது. ஓட்டு சீட்டுக்கு நடுவில் வந்துட்டு போடுவாங்க, பண்டல் கட்டி இது ஆளுகின்ற கட்சியோட 100 ஓட்டுன்னு போட்டுருவாங்க. திருப்பிக்கும் போது கீழ்ச்சி போட்டுருவாங்க, லிங்க் எடுத்து ஊற்றுவாங்க. அவங்க கட்சிக்காரங்களை அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறையை வைத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேர்தலே நடக்குமா நடக்காதன்ற அளவுக்கு விவாதம் இருந்தது இந்த தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ ஜனநாயகத்தை பற்றி திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுவே ஒரு வெற்றி. அதனால இந்த வரக்கூடிய இந்த 5 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அவங்களுக்கு ராஜ்யசபால உறுப்பினர்கள், இன்னும் முதலமைச்சர்கள் வந்து இந்திய கூட்டணி முதலமைச்சர்கள், அது மாதிரி வரும்போது கோர்ட் இருக்கு. அப்படி வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தை கொண்டு வந்து இந்த எதெல்லாம் பிஜேபி மாத்திச்சு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றது, தேர்தல் என்சிஆர்டியோட தலைவர் அதுல முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் சொல்றாரு, டெமாலிஷன் ஆஃப் பாபரி மஸ்ஜித், ரியாட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாடக புஸ்தகத்துல வந்து எடுத்துடணும், இதெல்லாம் நம்ம வர தலைமுறைக்கு சொல்லித்தரோம்னு அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, வெள்ளக்காரங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, எதுக்கு சொல்ல எடுத்துடலாமே. அப்ப என் தாத்தா எதுக்கு செத்தான், எதுக்கு குண்டடி வாங்கினா, என் பாட்டம் பூட்டலாம், நாங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே பண்ணாங்க. எங்களுக்கு இந்தியான்னு பார்க்கும்போது நாங்க ஒரே குடும்பம். ஏன் வரலாறு சொல்லி மருதுபாண்டியர் தூக்கிலிட்டதை ஏன் சொல்லி எதுக்கு சொல்லணும்? அவசியம் இல்லையா? எதுவும் கிடையாது. எதுக்கு சொல்லணும்? ஏன்னா இப்பா உன் பாட்டனாரு இதெல்லாம் கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா, இந்த சுதந்திரம் ஏதோ கிடையாது, அந்த உணர்வு உண்மை. தரவுகளை மாத்துறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அப்போ ஒரு தவறான ஆளு நீங்க அந்த சிலபஸ் டெக்ஸ்ட் புக்ல போய் உட்கார்ந்ததுனால தானே இந்த பிரச்சனை. ஒரு படிப்பு மாணவனுக்கு எது தேவை, மாணவன் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு என்ன தேவை, வேலை வாய்ப்புக்கு என்ன தேவை, அவன் வாழ்வாதார ரீதியா பொருளாதார ரீதியா எப்படி மேம்படணும், அதுதான் இருக்கணும் பாடமா. வரலாறு திணிக்க வேணாம்.
பாபரி மஸ்ஜித்னு ஒன்று இருந்தது, இடிச்சாங்க, நடந்தது, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, கட்டினாங்க, வந்தது, போச்சு, போதும். அதை அந்த அந்த பேரை கூட மாத்துறீங்கன்னா அப்போது உங்களுக்கு குறுகுறுன்னுது, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கேயோ பிரச்சனையாயிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு இந்த வேலை பண்ணுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ புஸ்தகத்துக்கு மேலே தப்பு இல்லை. அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு அந்த புஸ்தகத்தை தான், ஐயோ இதில் பாபர் மசூதி பேர் இல்லையே, வெறும் ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டினாங்க தானே இருக்கே, இந்த புஸ்தகத்தை கீச்சு போடுறதுனாலையோ இல்லை புஸ்தகத்தை மாற்றுறதுனாலையோ பிரச்சனை மாறாது. அந்த ஆளை மாற்றினா தான் அந்த பிரச்சனை மாறும். நியாயமானவர்கள், நடுநிலையாளர்கள், புத்திமான்கள், அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த உயரிய பதவியில் உட்கார்ந்தாதான் தீர்வு. கையில் இருந்த தேர்தலை கோட்டை விட்டாங்க. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலு, ஒரு 10 பச்சை வாழைப்பழம், ஒரு துண்டு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஐயா சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் இருந்த போய் பார்த்தா இன்னைக்கு இந்திய கூட்டணி ஆட்சிங்க. ஆமாம், அதெல்லாம் விட்டுறது. நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை கண்டிக்கிறோம், மிஷினை மாற்றணும், அத்தை பண்ணணும், இத்தை பண்ணணும், எதை பண்ணணுமோ அதை உருப்படியாக பண்ணலை. நான் சொன்னதுதான் கரெக்ட். 10 பச்சை வாழைப்பழம், ஒரு ரொட்டி துண்டு, ஒரு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ஜெயிலில் இருந்தப்போ என்னங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு, வயது அதிகமாக இருக்குது, ஜெகன் பண்ணுறது சரி கிடையாது, கோர்ட் வந்து அவர் வயது முதிர்வு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கிறாரு, எதனா ஆயிடுச்சுன்னா தப்பாயிரும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இந்திய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக. இது அதாவது தலையை விட்டு இப்படி வந்து சாப்பிட்றது, அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு. இப்போ அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிஷின் எல்லாம் குறை சொல்லாதீங்க, மிஷினை மாற்றினாம பாருங்க, அவனை மாற்றுங்க, மிஷின் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அந்த மூல பிரச்சனை ரூட் எதுவோ அதை தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க. நன்றி.